என்னது சேப்பங்கிழங்கா இது? ஆமாங்க, சேப்பங்கிழங்கு சிக்கன் வறுவல் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான ரெசிபி. இதை முதல்ல செய்யறதுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வேக வச்சோடனே இந்த மாதிரி தோல் உரித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் சேப்பங்கிழங்கு. அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம இஷ்டத்துக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ தாளிக்கிறது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் போட்டு எண்ணெய் இல்லாத ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கார்லிக் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை நறுமணமாக இருக்கும். அது கூட கார்லிக் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்ச சேப்பங்கிழங்கை சேர்த்து வதக்கினீங்கன்னா சேப்பங்கிழங்கு சிக்கன் வறுவல் ரெடி. கடைசியாக அது கூட கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா கமகமன் வாசனை வரும். வீடே மணக்கும் இந்த சேப்பங்கிழங்கு சிக்கன் வறுவல். அதை எடுத்து வச்சு தட்டில் பரிமாறி கொடுத்து பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சிக்கன் மாதிரியே இருக்குது.